நமசிவாய். ஜோதிட விதிகளின்படி நவகிரகங்களால் தான் நமக்கு அனைத்து விதமான நன்மைகள், தீமைகள் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இந்த நவகிரகங்களை பிரீதி செய்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது அவங்கள சாந்தப்படுத்துவதற்கு அல்லது அவர்களால் அதிகப்படியான ஒரு எஃபெக்ட்ஸ், நல்ல எஃபெக்ட்ஸ் எடுத்துக்க முடியணும், ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்வது அப்படின்ற மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது இந்த கந்தம் என்று சொல்வது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்களேன். கந்தம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வீட்டில் அவங்கவங்க பூஜை அறையிலே எந்த மாதிரியான ஒரு ஊதுவத்திகளை ஏற்றினால் அது ஒவ்வொரு நவகிரகங்களுக்குமே எந்தெந்த நாளிலே ஏற்றினால் அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இப்போ பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தோம்னா குறிப்பாக ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த நாளிலே எந்தெந்த நாள்னு சொல்கிறத விட ஒவ்வொரு ராசியினர் அல்லது லக்னத்தினர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது தினசரியே அவர்கள் அதிகப்படியான ஒரு லக் வருவதற்கு எந்த மாதிரியான ஒரு ஊதுவத்திகளை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம தனிப்பதிவாக போடலாம். இப்பொழுது பார்த்தோம்னா அந்தந்த நாளில் எந்தெந்த மாதிரியான ஒரு ஊதுவத்திகளை அனைவருமே ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதுக்கு பார்த்தோம்னா எனக்கு என்னுடைய ராசி தெரியாது, என்னுடைய லக்னம் தெரியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, நட்சத்திரம் தெரியாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே தேவை கிடையாது. எல்லோருமே இந்த மாதிரியான ஒரு ஊதுவத்திகளை வாங்கி வச்சுட்டு ஒரு 7 விதமான ஒரு ஊதுவத்திகளை வாங்கி வைத்துக்கொண்டு அதை ஏற்றி வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இதற்காகவே பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஏற்றாமல் ஒரே ஒரு ஊதுவத்தியை நம்ம அனைத்து நாளிலுமே ஏற்றுற மாதிரியான ஒரு விஷயமா பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஊதுவத்தி, நவகிரக ஊதுவத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம ஒரு 10-15 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கோம். அனைவருக்குமே நல்ல ஒரு பலன் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊதுவத்தியை வாங்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஊதுவத்தியாக ஏற்றாமல் இந்த ஊதுவத்தியை ஏற்றிட்டு வரலாம். இது poojaproducts.com இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்தோம்னா தன ஆகர்ஷண ஊதுவத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமும் poojaproducts.com இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா தன ஆகர்ஷணம் வருவதற்கு, வீட்டில் லட்சுமி கடாட்சம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஊதுவத்தியும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்தந்த நாளில் எந்தெந்த மாதிரியான ஒரு ஊதுவத்திகளை ஏற்றலாம் வீட்டில் அப்படின்றது. இதுக்கு எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்ற மாதிரியோ அல்லது எவ்வளவு ஊதுவத்திகள் எண்ணிக்கை ஏற்றணும் அப்படின்றதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வழக்கமாக நீங்கள் பூஜை அறையிலே எவ்வளோ ஊதுவத்தி ஏற்றுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஊதுவத்திகளாக ஏற்றலாம். அதே போல் பார்த்தோம்னா நமக்கு ஆன வரைக்கும் நீங்கள் ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி, அதாவது ஊதுவத்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாத ஊதுவத்தி நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே, நம்ம பூஜா ப்ராடக்ட்ஸில் இருக்கிற எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஊதுவத்திகள் தான் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில்ஸில் இருக்கக்கூடியது தான், பியூராக ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஊதுவத்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஊதுவத்திகளை ஏற்றும் போது அந்த வாசனையினால் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வேறு விதமாக நம்ம பார்க்கும்போது அது பியூரா இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக, நார்மலாக சென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம், பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுற ஊதுவத்திகள் எல்லாம் நமக்கு வீட்டில் தேவையில்லாத ஒரு கேடை விளைவிக்கக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்சது தானே, உங்களுக்கு இந்த ஆல் அவுட் இந்த மாதிரியான நிறைய மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் இருக்கிறது, வேறு விதமான வேண்டாத வாசனைகள் எல்லாமே வரும்போது, கெமிக்கல்ஸ் கலந்ததெல்லாம் வரும்போது நம்மளுடைய உடலுக்கு தீங்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கிற விஷயம் தான். ஆன வரைக்கும் ஆர்கானிக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சதுன்னா அது மாதிரியான விஷயமாகவோ அல்லது நேரில் கடையில் கிடச்சாலும் அது மாதிரியான விஷயமா வாங்கிக்கோங்க. சண்டே அன்னைக்கு நீங்கள் ஊதுவத்தி ஏற்ற வேண்டிய ஒரு ஊதுவத்தி அப்படிங்கிறது பார்த்தோம்னா சந்தன ஊதுவத்தி. சந்தன ஊதுவத்தி ஏற்றி வரும்போது உங்களுக்கு சூரியன் ரீதியான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்படும் வச்சுக்கோங்களேன். அதே போல் பார்த்தோம்னா திங்கக்கிழமை நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு ஊதுவத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது மல்லி ஊதுவத்தி ஏற்றுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய ஒரு ஊதுவத்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது சிகப்பு சந்தன ஊதுவத்தி கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த சிகப்பு சந்தன ஊதுவத்தி நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெட் சாண்டில் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை வாங்கி நீங்கள் ஏற்றிட்டு வாங்க, அது நல்ல பலன் தரும். சிகப்பு சந்தன ஊதுவத்தி கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம்னா, நான் ஏற்கனவே ஒரு 10 இயர்ஸ் பேக் இந்த ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். நம்ம யூடியூப்லேயும் இந்த ஒரு பதிவு இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், நம்மளோட பிளாக்லேயும் இருக்குது, புத்தகத்திலையும் கொடுத்துருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டோட தோல், அதே மாதிரி பார்த்தோம்னா வெங்காயத்தோட தோல், இந்த 2 தோலையுமே காய வைத்து விட்டு வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த தோள்களை எரித்து விட வேண்டியது. அந்த ஒரு வாசனை நமக்கு வர வேண்டியது. இந்த வாசனை நம்ம உடம்புக்கு கேடும் கிடையாது. இதே போல் பார்த்தோம்னா செவ்வாய்க்கு பிரீதியான ஒரு வாசனை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு விஷயம் சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வீட்டில் பூண்டு உரிக்கும் போதோ அல்லது வெங்காயம் உரிக்கும் போதோ அதோடைய தோள்களை எல்லாம் நீங்கள் சேகரித்து வைத்துக்கொண்டு அதை காய வைத்து நீங்கள் ஏற்று வருவது அப்படிங்கிறது, செவ்வாய்க்கிழமைகளை ஏற்று வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேவெண்டர் ஊதுவத்தி கிடைக்கும். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியதான். சம்பங்கி ஊதுவத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் புதன்கிழமையில் நீங்கள் ஏற்றி வைக்கும்போது. வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மேரிகோல்டு ஊதுவத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பாருங்க. மேரிகோல்டு அப்படிங்கிறது MARIGOLD, மேரிகோல்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஊதுவத்தி. இது ஆன்லைனில் இருக்குது, நல்ல ஃபேமஸ் பிராண்ட்லேயே எல்லாமே இருக்குது.
உங்களுக்கு அது வாங்கணும்னா அது மாதிரியான விஷயமாக வாங்கி ஏற்றி வைத்து வரலாம். அது ஆர்கானிக்காங்கிறது நமக்கு தெரியாது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து தேர்ஸ்டேல அந்த மாதிரியான ஒரு ஊதுவத்தி ஏற்றுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் ரோஸ் ஊதுவத்தி இதுவும் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ அந்த பன்னீர் ரோஸ் ஊதுவத்தி ஏற்றி வாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை ஏற்ற வேண்டிய ஊதுவத்தி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஊதுவத்தியாக ஏற்றாமல் சாம்பிராணி இருக்கு இல்லையா, சாம்பிராணி வந்து பார்த்தோம்னா பிராண்டட் சாம்பிராணி, இந்த கப் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஹோல்சேல் மார்க்கெட், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் அந்த வந்து இது இருக்கும், சாம்பிராணின்னு இருக்கும், அந்த சாம்பிராணியை வாங்கி வந்து பொடித்து நீங்கள் வந்து போட்டு வருவது அப்படின்றது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான 7 நாட்களுக்குமே அதாவது அதுக்கு ஒரு நவகிரகங்களுக்கு உண்டான ஒரு ஊதுவத்திகள், அந்த வாசனைகள் அப்படின்றது பூஜை அறையிலே வந்து வந்துருந்ததுன்னா அது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம சிவாய.